Hi, welcome to the Positive Trends Indian Recipes. இந்த பன்னீர் பட்டர் மசாலா டிஃபன் ஐட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் பாஸ்மதி ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுட்டு 5 தக்காளி பழுத்த தக்காளியாக சேர்த்திக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பல்லாரி அதையும் சேர்த்திக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் ஃப்ளேவருக்காக சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுகள் 4 பேர்த்துக்கு ஒரு நேரத்துக்கு, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்குனா 4 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச முந்திரியை இது கூடவே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசஸ் சேர்த்திக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா. நான் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்திருக்கேன். ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறதுக்காக, சாப்பாட்டுக்குங்கிறதுனால. கூடவே இதில் நீங்கள் அப்போதைக்கு உடைச்ச தேங்காய் தண்ணி இருந்தால் அதையும் சேர்த்திக்கோங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டரும், கொஞ்சமாக சர்க்கரை, தேவையான அளவுக்கு உப்பும் இப்போவே சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட தண்ணி சேர்த்திக்கோங்க. கிரேவிக்குங்கிறனால கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக போச்சுனாலும் நம்ம நல்லா கொதிக்க விடும்போது நல்லா சுண்ட வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு கிரேவியான அந்த திக்னஸ் கிடச்சிரும். இப்போ சைடில் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்ரு சேர்த்திக்கோங்க. பட்ரு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்திக்கோங்க. நான் கொஞ்சம் கிரேவி திக்காக இருக்கனால தண்ணி மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தி மறுபடியும் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது இப்போ ஒரு 2 கொதி வரட்டும். நல்லா அந்த பச்சை வாசம் போகட்டும். அதுக்குள்ளே பன்னீர் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது கடையில் வாங்கின பன்னீர் தான். மோஸ்ட்டாக நீங்கள் பன்னீர் கிரேவி பண்ணுற மாதிரி இருந்தால் வீட்லேயே ரெடி பண்ணி பண்ணுங்கள். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பன்னீர் தான். பன்னீர் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகணுன்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜிலேருந்து அப்போதைக்கு எடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாட்டரில் ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிரேவி கூட ஆட் பண்ணிங்கன்னா பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி எந்த அளவுக்கு இது நல்லா திக்காக இருக்குன்னு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை தண்ணியில் போட்டிருக்கோம் இல்லையா, அதை இப்போ இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நீங்கள் உடனே ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு உப்பு தேவைப்படுற அளவுக்கு செக் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. கடைசியாக எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துறோமோ அப்போ தான் சாப்பிடும்போது அந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட டேஸ்ட்டும் சேர்ந்து வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சமாக தான் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை பாஸ்மதி ரைஸ் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சைடிஷுக்கு 10 நிமிஷம்தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு. நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது ஸ்பெஷலாக பண்ணுற மாதிரி இருந்தால் நைட் டின்னருக்கும் அப்படி இல்லைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரெடி பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். வேறு எந்த சைடிஷுமே தேவைப்படாது. இந்த பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வேறொரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம்.